Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics dated 6/4/2024 shift number 2 ல கேட்கப்பட்ட question on 6/4/2024 இந்த question தான் இப்போ பார்க்க போகிறோம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for any enquiries, crash course or regular course. இந்த Google form fill பண்ணும் பட்சத்தில் எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. So let us go to the video now. The number of electron flowing per second. அப்போ number of electron அப்படின்னு சொல்லும்போது that is n per second போது with respect to time in a filament of 110 watt bulb. So that is P operating at 220 voltage V அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கிற யூஷுவல் ஃபார்முலா தான் I equal to Q by T. Q என்பது number of electrons into E the value of charge அப்படிங்கிறது போடும்போது n into E எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். We don't know the value of n, we don't know the value of T as well. ஈயோட வேல்யூ 1.6 into 10 to the power of minus 19ங்கிற மதிப்பு நமக்கு தெரியும். ஐயோட வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ P which is equal to V into I, then the value of I equal to P divided by V. The value of P பவர் 110 voltage 220 that is 0.5 ampere அப்படிங்கிறது. ஸோ substituting this 0.5 ampere that would be equal to n by T into E அப்படின்னு போடும்போது this value is getting down. அப்போ 0.5ங்கிறது 1 by 2 இந்த வேல்யூ கொண்டு வரும்போது 3.2 into 10 power minus 19. So that is like 1 divided by 3.2 which is equal to 0.3 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். divided by 10 power minus 19 மேலே போச்சுன்னா 10 power plus 19. 0.3 into 10 power 19 0.31 அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த நம்பரை என்ன பண்ணலாம், ஆன்சர் இதோட எதில் பேஸில் இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே 3 சம்திங்கில் இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் 31. ஸோ தட் would be like 0.31 into 10 power 19 that would be like 31 into 10 to the power of 17 அப்படிங்கிற ஆன்சர் படி ஆப்ஷன் நம்பர் 4 நம்ம சரியாக தேர்ந்தெடுக்க கொள்ள முடியும். ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின் கமிங் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 18ல் பார்த்தாச்சு. அடுத்து in a coil current changes from -2 ampere to +2 ampere in time 2 seconds induces an EMF of 0.1. The self inductance would be equal to self inductance L IA I1 I2 இதுலேருந்து பார்க்கும்போது டெல்டா ஐ இது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வி ஹேவ் அ ஃபார்முலா EMF equal to L into DAB dt. EMF 0.1ங்கிறத போட்டாச்சு. எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். DI would be like -2 minus of 2 அப்படின்னு போட்டு இதை -4ன்னு எடுக்கலாம், அல்லது +2 minus of -2ன்னு எடுத்திங்கன்னா 4ன்னு ஆகும். ஸோ இதில் வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணும்போது ஸ்கேலாருங்கிறதுனால அங்கே நம்ம சிம்பிளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, டேரெக்டாக 4ங்கிறத போட்டலாம். டிஃப்ரென்ஸ் இன் டைம்னு சொல்லும்போது இங்கே 0.2 செகண்ட்ஸ் அது 0.2ன்னு எடுக்கும்போது this is multiplied to form 0.02 L equal to 4. This 4 is divided here, that would be like இந்த 0.02 2 into 10 power minus 2ன்னு எழுதலாம். That is like 2 by 4 1 by 2 that is 0.5 into 10 power minus 2 Henry. ஸோ 5 பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சர் மில்லி. அப்போ 5 into 10 power minus 3ன்னு இருக்கணும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி 0.5 into 10 power minus 2. ஸோ 0.5ங்கிறது 5 into 10 power minus 1 எழுதுனீங்கன்னா 0.5. ஸோ தட் would be like 5 into 10 power minus 1 as well as இங்கே 10 power minus 2 இது பண்ணிங்கன்னா that would be like 5 into 10 to the power of minus 3 Henry அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் லைக் 5 milli Henry. சரிங்களா? கொஸ்டின் சிம்பிள் தான், அந்த வேர்டிங் டேர்மிங் அது கொண்டு போகிறதுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு ஆன்சர் ட்விஸ்ட்டுக்காக 0.5 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படாமல் அதே கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சிரமம் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டத்தையும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் ரேர் தான், அதனால தான் அதை ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸில் மேக்னெட்டிக் சசபிலிட்டியும் ஒய்யில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா தி வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் சசபிலிட்டி, இங்கே எக்ஸுங்கிறது சைங்கிற சிம்பிள், இட் வில் பி கான்ஸ்டன்ட் ஓவர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி கரெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய்யிலையும் எக்ஸில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சம் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒயர் வேர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஏ. ஸோ அதோட வேல்யூஸில் இருக்கக்கூடிய கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆஃப் அ ஒயர் அப்படிங்கிற நம்ம ஃபார்ம் பண்ணும்போது தி வேல்யூ இஸ் யூனிஃபார்ம் ஃபார் அ ஒயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ சென்டர் ஆஃப் த கரண்ட் கேரிங் ஒயர் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. ஸோ இந்த எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு நமக்கு சொல்லும்போது ரேடியஸை விட நமக்கு அதிகமாக அதோட சர்க்குலேஷன் போகும்போது இட்ஸ் ஈஸிலி ஃபால்ஸ் டவுன் அப்படிங்கிறது இந்த கிராஃப். லைக்வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அப்படிங்கிறத பார்க்கும்போது தட் would be like
initially it may be strong, after that it is going down அப்படிங்கிறத பார்க்கணும். For a solenoid magnetic field ன்னு சொல்லும்போது mu naught into n into I, so that would be probably taken as mu naught into n by L into I. So distance from the centerங்கிற ஒரு விஷயத்துக்கு வேலை கிடையாது, but the influence of that center அந்த ஆங்கிற distance இன்வால்வ் ஆக that may be due to mu naught n I divided by 2 pi rங்கிற ஃபார்முலேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ the increase in radius ஆக உங்களுக்கு என்ன ஆகலாம்னா the magnetic field will go down அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்கன்னா it may be increase as well as it may decrease அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? Yeah, when the kinetic energy of the body become 36 times of its original value, அப்போ KE2 which is equal to 36 times of KE1 இப்படி போட்டுக்கலாம். The percentage increase in the momentum of the body, percentage increase in P momentum அப்படின்னு சொல்லும்போது kinetic energyக்கும் momentumக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன? kinetic energy which is equal to P square divided by 2m அல்லவா? ஸோ இந்த ஆன்சரில் P square which is equal to இங்கே 2 into mk, P which is equal to square root of 2mk1, அதுவே P2க்கு square root of 2mk2, that is 2mk2, அந்த k2 which is equal to 36 times of k1, right? இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 36 வெளில போச்சுன்னா 6 into 2mk1 மாறுது. ஸோ P2 which is equal to 6 times of P1 எழுதிக்கலாமா அதை? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 36 வெளியில் போகும்போது 6. this is 2mk1, this is also 2mk1. மாசுங்கிறது காமன், மாற போகிறது கிடையாது. கைனடிக் எனர்ஜி 1 இங்கே, கைனடிக் எனர்ஜி 2 இங்கே, அப்போ அதை 6p1 அப்படின்னு எடுக்கலாமா? ஸோ இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது P2 minus P1 by P1, the value of P2 is 6 times of P1, P1 is as well P1, 6 minus 1 5, ஸோ 5p1 divided by the initial P1 எடுத்திங்கன்னா கட் ஆகும், இன்ட்டு 100 போடும்போது 500% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். கரெக்டான அந்த சப்ஸ்டியூஷனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சப்ஸ்டியூஷனில் நிறைய பேர் இந்த கொஸ்டினில் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ நீட் டு டெல் யூ, ரைட்? Yeah, assuming that the earth to be a sphere of uniform mass density rho and a body weight F equal to 300 Newton on the surface of the earth, how much it would be at r by 4 depth under the surface of the earth? ஸோ இந்த அண்டர் த சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே F equal to 300 நியூட்டன் போட்டாச்சு. M into G1, மாஸ் மாற போகிறது கிடையாது, G1. அப்போது M into G2 which is equal to, ஏன் G2 மாறுது? பிகாஸ் GMM divided by R minus H to the power of 2. ஏன்னா ரேடியஸு இந்த ஹைட்டு R minus Dன்னு இதை போடுவாங்க, இல்லை R minus Hன்னு கூட போடுவாங்க. ஏன்னா டவுனில் டீப்பில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. that would be like R minus R by 4, that is like 3R divided by 4 ஸ்கொயர் பண்ணால் 16 by 9 into GMM by R ஸ்கொயர். அப்போ 16 by 9 into 300 அப்படின்னு போடும்போது that is like 510 நியூட்டன். ஆனால் இந்த 510ங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம ஒரு கொஸ்டினை எடுக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம என்ன தான் லீகலாகவே நம்ம கொண்டு போனாலும் அந்த ஆன்சரில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் தட் என்னென்னா we have to equate it as யூஸ்வலாக m into graduation of earth, gravity due to acceleration அப்படிங்கிறது g. இங்கே அதே m into g which is nothing but r minus hங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். m கேன்சல். ஸோ g which is equal to g into r minus h. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஆஸ் யூஷுவல் mg இல்லையா? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது g into r minus r by 4, that is 3 by 4 into g. ஸோ இந்த 3 by 4 into gங்கிறத மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வாட் யூ வில் கெட் 0.75 into 300. ஸோ தட் இஸ் லைக் 225. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாஸுங்கிறத ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட யூனிட் மாஸ் 1 kg மாஸ் அப்படின்னு எடுத்துப்போமே, ஏன்னா மாஸ் தான் கொடுக்கல. அப்படி எடுத்தால் கூட வாட் யூ வில் கெட் the value is 225 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சரை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியுது. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். இதோட டபுள் பண்ணி பாருங்கள், டபுள் பண்ணிங்கன்னா 450 கிட்ட வருது. நம்மளோட ஆஸ் பர் ஆர்டரில் நம்ம ஃபோர்ஸுக்கு ஈக்குவேட் பண்ண ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 510 கிட்ட வருது. ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். சரிங்களா? இந்த ஆர்டர்லேயும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடிய கொஸ்டின் ஆன் சாப்டர் நம்பர் 8. த நெக்ஸ்ட் ஒன், a car of 800 kg is taking on a banked road. இதான் முக்கியமான கொஸ்டின். பேங்க்டு ரோடுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணவே முடியும். ரேடியஸு, ஆங்கிளு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. we need to find the value of speed. ஸ்பீடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேங்கிங் ரோடுன்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ இன்ட்டு ஆர் இன்ட்டு ஜி. வென்எவர் தேர் இஸ் அ டீட்டா, அப்போது டேன் டீட்டாங்கிறத போடலாம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு என்ன இருக்குது,
we need to find இதை ஃபர்தராக அப்படி போடுறாங்க v equal to rg into tan theta plus mu divided by 1 minus mu tan theta to the power of 1/2. இதுதான் நமக்கு வந்து பேங்க் ரோடுக்கான ஃபார்முலா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட கேட்ட 22 லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் இந்த செஷனில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன் பேங்க் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். நான் இன்னொரு ஒரு ஸ்டெப் மேலே போய் 22 கொஸ்டின் ஃப்ரம் 2023 பேங்க் ரோட்டில் கேட்ட கடைசி 2 வருஷத்தில் கேட்ட 40 கொஸ்டினில் கேட்ட முதல் பேங்க் ரோடு கொஸ்டின் தான். ஏன்னா இந்த கொஸ்டினை மோஸ்ட்லி யாருமே லுக் அவுட் பண்ண மாட்டாங்க, தேவை கிடையாதுன்னு நினைப்பாங்க. அப்படி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா டைரக்ட் அப்ளிகேஷன். ஆரோட வேல்யூ இருக்குது, ஜியோட வேல்யூ tan 30, மியூவோட வேல்யூ அதாவது டீட்டா இருக்கா, இங்கே மியூவோட வேல்யூ டீட்டா. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் அழகாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 3000 × 0.8 0.4 அது ஸ்கொயர் ரூட்டு எல்லாம் எடுத்தால் அழகாக 50ன்னு வருது. ஸோ 51.4. ஸோ தட் இஸ் மை ஆன்சர். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாத கொஸ்டின். ஆனால் அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமே, எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? அதுக்காக தான் இந்த 2 வருஷத்தில் கேட்கலங்கிறனால டக்குன்னு இந்த கொஸ்டினை கேட்கும்போது ஒரு சடன் ஜர்க் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்கப்படுது. சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், தி லாங்கஸ்ட் வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் பேஷன் சீரீஸ். பேஷன் சீரீஸ் என்று சொல்லும்போது என்னுடைய பேசிக் மதிப்பு 3 அண்ட் தி லாங்கஸ்ட் வேவ்லென்த்னு சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் n2 மஸ்ட் பி, இதுக்கு அடுத்த டிஜிட்டான 4. இதான் இதோட கண்டிஷன். வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூ ஆல்ரெடி நோ தட் 1/λ which is equal to r into 1/n² minus 1/n². The value of r which is equal to 10⁻7. n1ங்கிறது 3, n2 என்பது 4. ஸோ 1/9 is minus 1/16. மைனஸ் பண்ணும்போது 7 divided by 144. The value of lambda would be like 144 divided by 7 into 10 to the power of 7. அதை கட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 20 into 10⁻− 7. That is probably like 2 into 10 to the power of -6. ஓகேங்களா? ஸோ the answer would be 2 into 10 to the power of 1.8ங்கிறதுலேருந்து ஆட் பண்ணும்போது that would be like 2 into 10 to the power of -6 ரெசம்பிள் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 4 is my correct answerங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக a total heat Q 48 joule is given to 1 mole mu which is equal to 1. The temperature of helium increased by 2 delta T. ஒர்க் டன் எவ்வளவு? ஸோ ஒர்க் டன் சொல்லும்போதே த ஃபார்முலா Q இருக்குது ஒர்க் டன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி வந்துடுது. Q ஈக்குவல் டு டெல்யூ ப்ளஸ் டபிள்யூ, U which is equal to gamma RT. அந்த காமாங்கிறது தட் Fங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 3/2 ஃபார் டயட்டாமிக் கேஸ். அப்போ 3/2 into R into டெல்டா T அப்படின்னு போட்டிங்கன்னா டெல்டா டியோட வேல்யூ தான் 2 டிகிரி இல்லையா? ஸோ 2 கட்டு which is equal to 3 times of R. And the value of R which is equal to 8.3 joule per mole Kelvin. That is universal gas constant. 3 24 இந்த சம் இங்கே முடிச்சிருது. ஸோ the value of Q is 48. இங்கே that 3 into 8 is 24 and minus W. இந்த மைனஸ் இங்கே போச்சு அப்படின்னா 3 24 இந்த 48 இங்கே போகும்போது that would be like this 24 minus 48 அப்படின்னு சொல்லும்போது -24. The work done is negative work done. பட் ஆன்சர்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் would be like 23.1 கிட்ட இருக்குது, 24.9 கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி 24 அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா 8.3 into 3. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம சம்ஸை ஒழுங்காக சால்வ் பண்ணோம். 3 9 3 3 24. ஸோ 24.9. அதே ஆன்சரை 48ஓட மைனஸ் பண்ணும்போது 24.9 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா தட் would be like 7 1 3 23. அப்போ எக்ஸாக்ட் வேல்யூவான 23.1 என்பது சரியான விடை. ஸோ ஆன்சர் க்ளோஸாக இருக்கும்போது நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, என்னோடய கேல்குலேஷனையும் நான் இன்டென்சிஃபைடாக பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அதை டபுள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே போகிறது பெஸ்ட். ஓகே, next one. A body of weight is 200 Newton is suspended from a tree branch through a chain of mass 10 kg. The branch pulled the chain by a force is equal to. ஸோ ஆல்ரெடி இங்கே 200 நியூட்டனுங்கிறது லோடு இருக்குது, இங்கே டென்ஷனுங்கிறது மேலாக்க இருக்கும். அண்ட் ஆல்சோ த லோட் ஆஃப் த செயின், இந்த செயினோட மதிப்பும் 10 kg அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா எவ்வளவு? 100 நியூட்டன். ஸோ திஸ் டோட்டல் வெயிட் இஸ் லைக் 200 நியூட்டன் ப்ளஸ் 100 நியூட்டன், தட் would be லைக் 300 நியூட்டன் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அவ்வளோதான். த டென்ஷன் இங்கே ஆப்போசிட் டு mg அப்படின்னு சொல்லும்போது 200 + 100 அப்படின்னு எடுத்திங்கன்னா தட் would be லைக் 300 நியூட்டன். தி ஆன்சர் இஸ் 300 நியூட்டன். ஆப்ஷன் நம்பர் 1ங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக தி அக்செப்டார் லெவல் ஆஃப் அ பி டைப் செமிகண்டக்டர் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லும்போது எனர்ஜி. ஸோ தி மேக்ஸிமம் வேவ் லென்த் கேன் கிரியேட் அ ஹோல் would be லைக் ஹெச்சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க.
E equal to hc by lambdaங்கிற டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பட் ஈயோட வேல்யூங்கிறது இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கே. நம்ம என்ன பண்ணுறது, ஹெச்சியும் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது, ஈயின் மதிப்பு எலக்ட்ரான் வோல்ட்டு, அதே நேரம் ஹெச்சியின் மதிப்பும் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ டிவைட் பை லேம்டாங்கிறது மீட்டரில் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. த லேம்டா வில் பி ஈக்குவல் டு ஹெச்சி பை இ. ரெண்டு தொண்ணூறு எலக்ட்ரான் வோல்ட்டை ஆல்ரெடி நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். த வேல்யூ வில் பி லைக் மீட்டர் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். தட் இஸ் நேனோமீட்டருங்கிறது இங்கே எஞ்சி இருக்கும். நேனோமீட்டர் எலக்ட்ரான் வோல்ட் அல்லவா, ஸோ நேனோமீட்டர் மட்டும் எஞ்சி இருக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் ஹெச்சி இஸ் 242 டிவைட் பை எனர்ஜி 6 டிவைட் பண்ணிங்கன்னா 207 நியூட்டன் மீட்டர். அப்போ 207 நியூட்டன் மீட்டருங்கிற ஆப்ஷன் நம்பர் 2 இதற்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? The given statements as per chapter number 2 MLT, dimensions of specific heat அப்படின்னு கொடுத்துருக்காங்க, dimensions of heat constant. dimensions of specific heat ன்னு சொல்லும்போது ஜூல் per kg kelvin. ஜூல் per kg kelvin வந்து நியூட்டன் மீட்டராக மாறும். நியூட்டன் என்பது கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஆக மாறும். இது எல்லாத்தையும் எடுக்கும்போது மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் கெல்வின். தட் இஸ் லைக் L ஸ்கொயர் T power minus 2 K power minus 1. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 சரி. அடுத்து ஜே ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது அதே ஜூல் per kg kelvin தான் அல்லது ஜூல் பர் மோல் கெல்வின் அப்படின்னு வரும். ஒருவேளை ஜூல் பர் கேஜி கெல்வினா L ஸ்கொயர் T power minus 2 K power minus 1, இல்லை இங்கே M power 1 இருக்குது. அல்லது ஜூல் பர் மோல் கெல்வின் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த கிலோகிராமுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் would be லைக் மோல்னு மாறி இருக்கும். ஸோ இங்கே அதுவும் மாறலை அப்படின்னு இருக்கும்போது திஸ் ஆன்சர் இஸ் ராங். அப்போது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் கரெக்டு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கக்கூடிய ஆன்சர் இதற்கான விடையாக இருக்குது. அடுத்து the pressure inside a soap bubble is greater than the pressure outside by an amount of. soap bubble னு சொல்லும்போது surface tension ஓட வேல்யூ நம்ம என்னென்ன எடுக்கணும், 4Tsங்கிறத எடுத்தாகணும். ஸோ P out equal to P in plus 4Ts divided by R. the surface area is 4S அப்படிங்கிறது TS தான் குறிப்பிடுறாங்க. 4 times of surface tension into radius. simple type questions. the next one, for given LCR circuit it is found that the maximum current is drawn when the variable capacitance is 2.5 nanofarad. nano என்பது 10 to the power of minus 9 farad. the resistance 200 and 100 millihenry inductor is being used in the circuit. this is my R and this is my L. so the frequency of the AC source. so frequency அப்படின்னு நம்ம சொல்லும்போது what you have to go, இதில் ரெசனன்ஸுங்கிற விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். there is no resonance here. ஆனால் அதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னா தட் மேக்ஸிமம் கரண்ட்டு வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம சொல்கிறது எதை பேஸ் பண்ணுறதுன்னா தட் ரெஃபர்ஸ் டு எல்சி ஆசிலேஷன்ஸை குறிக்குது. ஸோ எஃப் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒமேகா டிவைடட் பை 2π. ஒமேகா என்று சொல்லும்போது இது எல்சி ஆசிலேஷனாக கன்சிடர் பண்ணால் 1/√LC. ஸோ W ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LC. எல்லின் மதிப்பு 100 × 10 power minus 3, சியின் மதிப்பு 0.25 × 10 power 9. என்ன சார் 2.5னு கொடுத்துருக்கீங்க, 0.25னு போட்டிருக்கீங்கன்னா ஆஸ் பர் ஆர்டர் கொஸ்டின் மிஸ்டேக் தான் இது. இட் மே பி a bonus ஃபார் யூ. ஏன்னா நான் சால்வ் பண்ணிட்டேன். 2.5 × 10 power minus 9னு போடும்போது ஆன்சர் வரவில்லை, பட் 0.25 × 10 power minus 9னு போடும்போது ஆன்சர் வந்துச்சு. இந்த மாதிரியான டெக்னிக்கல் எரர்ஸ் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அது ஒரு போனஸாக தான் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் would be better. ஓகே, ஸோ இங்கே 0.25 அப்படிங்கிற ஆன்சர். அதுவும் இல்லாமல் இது ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக வேறு இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்சர் நீங்கள் போடலாம், தவறே கிடையாது. அதுலேயும் என்ன மிஸ்டேக் வருங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ 0.4 × 10 to the power of 11 அப்படிங்கிறது இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2πf ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 × 10 power 11. இந்த 4π ஸ்கொயரில் 4 கட்டு, பை ஸ்கொயர் இங்கே எஃப் ஸ்கொயர், இங்கே 10 to the power of 10. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம 1/1 ரிலாக்ஸ்டாக நம்ம சால்வ் பண்ணும்போது தட் would be லைக் 100. ஏன்னா பை ஸ்கொயர் நமக்கு சொல்லும்போது தட் இஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 1/1 கட் பண்ணும்போது வாட் வி காட் 10 to the power of 4, தட் இஸ் 10 × 10 to the power of 3 Hz அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் தட் ஆன்சர் ஒன்லி வி யூஸ் டு ஹேவ் நமக்கு என்ன 10ங்கிற மதிப்பு இதற்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? A coil having 100 turns, area 5 × 10 power minus 3 meter cube, current I, இது மில்லி ஆம்ப்ஸில் இருக்குது 10 to the power of minus 3 amps, is placed in a uniform magnetic field 0.2 Tesla such that the plane of the coil is perpendicular to the magnetic field. The work done in turning the coil through 90 degree. 90 டிகிரினா 0லேருந்து 90 டிகிரி போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ MB cos 90 minus MB cos 0. cos 90 என்று சொல்லும்போது 0, cos 1 0ங்கும் போது 1 minus MB
m என்பது மைனஸ் NIA இன்ட்டு பி, என்னுடைய வேல்யூ இருக்குது, ஐயோட வேல்யூ 10⁻³ ஏன்னா 1 mA டென் பவர் மைனஸ் 3, ஏரியாவின் மதிப்பு 5 × 10⁻³ டெஸ்லா பியின் மதிப்பு 0.2, இதை டிவைட் பண்ணிங்கன்னா -100 × 10⁻6, அவங்க கேட்டது மில்லி ஜூலில், ஸோ -100 மில்லி ஜூல்ஸுங்கிற ஆன்சர் சரியான விடை. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன், போத் தி செஷன்ஸ். ஆனால் இந்த டைப் கொஸ்டின்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியாது, அடுத்தடுத்த செஷனில் இது எதிர்பார்க்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் வரும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும்ல. த நெக்ஸ்ட் ஒன், 2 coherent monochromatic light source of intensity I1 4i are superimposed. The difference between maximum and minimum possible intensities in the resulting beam is xi. The value of x is what? பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா the ratio of Imax divided by I minimum அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க, மேக்ஸிமமையும் மினிமமையும் டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, I1 plus I2 root square minus I1 root minus I2 root square which is equal to x into I. The resultant answer is x. அந்த எக்ஸோட மதிப்பு என்னங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஹியர் ஸ்கொயர் ரூட்லேருந்து ஐ எடுக்கும்போது ஐ, இங்கே 4i ஸ்கொயர் ரூட்லேருந்து வந்தால் 2. ஸோ I + ஐங்கிறது 3i ஸ்கொயர் பண்ணால் 9i ஸ்கொயர். அதுவே இங்கே மைனஸில் I - 2aங்கும்போது -i, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா I ஸ்கொயர், தட் இஸ் 9i ஸ்கொயர் - I ஸ்கொயர் = 8i ஸ்கொயர் which is 8x. ஐயும் இங்கே ஒரு ஐயும் கேன்சல், தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் which is equal to 8 அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட், ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது, த ஆன்சர் இஸ் 8i, ஆல்ரெடி xi அப்படின்னு இருக்குது, x = 8, அதாவது 8i அப்படிங்கிற ஆன்சர் இதற்கான விடையாக இருக்குது. சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், இன் Frank-Hertz experiment the first dip in the current voltage graph is observed to be 10.2 volt. the wavelength எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. hc கொடுத்துருக்காங்க e, ஸோ வோல்டேஜ் h/c e lambda இதெல்லாம் இணைக்கிற ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது E = hc/λ, lambda = hc/energy அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடலாம். ஆனால் எனர்ஜியோட எனர்ஜிங்கிறது ஜூலெல்லாம் இருக்கணும். இங்கே நான் வந்து ஏன் வோல்டேஜை கொடுக்குறேன், தட் இஸ் 10.2 வோல்டேஜ், அதை ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் நீங்கள் பார்க்கணும், த ஃபார்முலா ஃபார் lambda which is equal to hc/E. ஸோ த வேல்யூ ஆஃப் ஹெச்சிங்கிறது என்னவா கொடுத்துருக்காங்க, ஸோ அதோ எலக்ட்ரான் வோல்ட் நியூட்டன் மீட்டர். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை த எனர்ஜி இஸ் வோல்ட். ஸோ வோல்ட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறத நான் கேன்சல் பண்ணும்போது ஐ காட் த வேல்யூ ஆஃப் நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யுவர் எனர்ஜியை யூ கேன் have your energy in terms of electron volt, அதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது EV. ஸோ இந்த பேசிஸில் வரக்கூடிய கொஸ்டினாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ரேர் தான், அதனால தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினையும் நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரியான ஒரு சிமிலர் கொஸ்டின், த சேம் கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்லேயே இருக்குது. இந்த ஷிஃப்ட்டில் இதே மாதிரியான கொஸ்டின் கூட நான் ப்ரீவியஸாக சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் திடீர்னு நம்மளை வந்து ரேர் ஃபினாமினாக வரக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்குது. அதன்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 124 நானோமீட்டர், தட் இஸ் ப்ராபப்ளி லைக் இந்த 10.2 இருக்கிறதுனால டிவைட் பண்ணிங்கன்னா 122 நானோமீட்டர் அப்படின்னு வரதுக்கான ஆன்சர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஃபார் அ தின் கான்வெக்ஸ் லென்ஸ் த ரேடியா ஆஃப் கர்வேச்சர் 15 cm and 30 ரெஸ்பெக்டிவ்லி, த ஃபோக்கல் லென்த் இஸ் 20 cm, த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். ரெண்டு லென்ஸு ரெண்டு ரேடியை இருக்குது, R1 R2 அப்படிங்கிறது இருக்குங்கும்போது, ஆனால் ஒரே ஒரு காமன் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா μ - 1 × 1/R1 - R2 which is equal to 1 by focal length. focal length இன் மதிப்பு 20, μ - 1 equal to 1/15 - -30. ஸோ இங்கே தான் என்ன காரணம் அப்படின்னா, ஃபார் அ தின் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம ரேடியன்னு சொல்லும்போது ரெண்டு டைப் ஆஃப் ரேடியை நம்ம எடுக்கும்போது இங்கேருந்து பார்க்குறது வேறு, இங்கேருந்து பார்க்குறது வேறு. ஸோ தட் கார்டீஷியன் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஆர்டரில் இந்த டைரக்ஷனுங்கிறது பாசிட்டிவ் ஆகும், இந்த டைரக்ஷனுங்கிறது நெகட்டிவுக்கும் போகும் இல்லைங்களா? ஸோ எய்தர் இட் இஸ் x minus of minus x that is equal to x plus x அப்படின்னு போகணும். ஸோ அந்த ஆங்கிள் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே மைனஸ் ஆஃப் -30 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் லைக் 1/15 + 1/30. ஒருவேளை இதை 1/15 - 1/30 அப்படின்னு எடுக்கலான்னே வச்சுங்களேன். இது 2 -1 1/30 அப்படிங்கிற ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கும். ஆன்சர் கிடைக்கும், தப்பே கிடையாது, ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வேறு ஆன்சர் வந்திருக்கும். இப்படி கொடுக்கும்போது தட் would be லைக் 3/30, 3 × 30 1/10, இங்கே 10, இங்கே 20 கேன்சல். 1/2 = μ - 1 இன்ட்டு 1ங்கிறனால அதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த 1 இங்கே வரும்போது 1/2 + 1 தட் இஸ் 3/2, μ which is equal to 1.5. எய்தர் 3/2 ஆங்கிற ஆன்சர் இருக்கலாம், இல்லை 1.5ங்கிற ஆன்சர் இருக்கலாம். யா
1.5ங்கிற ஆன்சர் இருக்குது. ஸோ ஐ எம் சூஸிங் திஸ் ஆன்சர் ஆஃப் 1.5. அடுத்த கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, when a UV light of wavelength is incident on the metal surface having work function, the electron emission takes place. The stopping potential, so stopping potential EV which is equal to HF minus work function. So இந்த HFங்கிறது கண்டுபிடிக்கணும்னா H into C divided by lambda அப்படின்னு போடலாம். ஏன்னா நம்மகிட்ட lambda தான் இருக்குது. Hோட வேல்யூ Cோட வேல்யூ கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சி இல்லைங்கிறனால HC by lambda minus ஒர்க் ஃபங்க்ஷன் போட்டுடலாம். ஸோ போடும்போது ஹெச்சோட மதிப்பு 6.6 into 10 power minus 34, சியின் மதிப்பு 3 into 10 power 8, லாம்டாவின் மதிப்பு 300 into 10 power minus 9, நானோங்கிறது 10 power minus 9 அல்லவா, மைனஸ் 2.3 into 1.6 into 10 power minus 19. எலக்ட்ரான் வோல்ட்டை நான் ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக திஸ் இஸ் ஆல்ரெடி ஜூலில் தான் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணும்போது இங்கே 0.066 into 10 to the power of minus 17. யூ கேன் டேக் இட் as 6.6 into 10 power minus 2 அல்லவா. இப்படி எடுத்தால் 0.066 அப்படின்னு வரும். ஸோ இந்த 10 power minus 2 minus 17, 6.6 into 10 power minus 19. This value is 3.4 அல்லது 3.2 அப்படிங்கிற ஆன்சரை எடுக்கலாம் into 10 to the power of minus 19. ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் கெட் பண்ணும்போது நமக்கு 3.2 வோல்ட்டுங்கிறது வருது. தட் இஸ் less than 3.5. இது more than 3.5ங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம we can choose 4 வோல்ட்டுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இட் இஸ் less than 3. ஆனால் இங்கே 3ங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ ஐ எம் சூஸிங் திஸ் வேல்யூ ஆஃப் 2. அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய அடுத்த வேல்யூவான 2 வோல்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். மோரோவர் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலன்னா ரொம்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதுக்கான வேல்யூஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் திஸ் வேல்யூ ஆஃப் 3 இட் இஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு போடும்போது நமக்கு க்ளீனான வேல்யூ 0.0666 தான் கிடைக்குது. இங்கேயுமே 0.6 2 into 1.6ன்னு சொல்லும்போது 3.2, 6.6 minus 3.2 அப்படின்னு நம்ம போடும்போது that would be like 3.4 தான் வருது. that is less than 3.5ங்கிற கண்டிஷனில் you have to choose either 3. அந்த 3ங்கிற ஆப்ஷன் நமக்கு இல்லாதனால அதுக்கு லெஸ்தர் தன் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய 2 வோல்ட்டை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஸ்டின் ஏன் இப்படி கேட்டாங்கங்கிறது தெரியல. பட் ஆஸ் ஃபார் அவர் கன்சர்ன் நம்ம இப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளால் இந்த ஆன்சர் கொண்டு வர முடியுது. ஆர்எல்ஸ் இங்கே 2.13ங்கிறத இங்கே எக்ஸாக்டாக 1.6 நம்ம போட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த 3.4ங்கிற ஆன்சர் வரும். ஸோ ட்ரெடிஷ்னலாகவும் நம்ம செக் பண்ணியாச்சு, ஆஸ் பர் டெசிமல்ஸ் படியும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. ப்ராபப்ளி 3ங்கிற ஆன்சர் தான் நமக்கு வருது அப்படிங்கிறது இங்கே நான் கன்க்ளூட் பண்ண விரும்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் கன்க்ளூஷன் ரிகார்டிங் திஸ் ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் ஃபார் தி எண்ட் ஆஃப் திஸ் செஷன். இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. இந்த நெக்ஸ்ட் செஷன் we are going to see 8/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 1 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி கிராஷ் queries, கிராஷ் கோர்ஸ், ரெகுலர் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களோட queries-ஐ நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம் என்பதை சொல்லிக்கொண்டு ஆஸ் யூஷுவல் நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.